வெங்கடாச்சலம் ஐயா மேடை கலைக்கிறாங்க. இரண்டாம் பரிசு சாஸ்வினி வேளாளர் வித்யாலயா யூகேஜி. அப்படி கொஞ்சம் நிப்பாடிங்க. இல்ல நிக்க சாஸ்வினி கொஞ்சம் நிக்கட்ட. அண்ணா அண்ணா கொஞ்சம் நிக்க. சாஸ்வினி நிக்கட்ட நிக்கட்ட எல்லாரும் கொஞ்சம் நிக்கட்ட எல்லாரும். சாஸ்வினி இப்படி வந்துருப்பா. இரண்டாம் பரிசு சாஸ்வினி வேளாளர் வித்யாலயா. மூன்றாம் பரிசு தன்மதி அவை கேஎஸ்ஆர் எல்கேஜி. மூன்றாம் பரிசு தன்மதி அவை கேஎஸ்ஆர் எல்கேஜி. தொடர்ந்து நிலை 2 1 2 3ஆம் வகுப்பு நடைபெற்றதில் முதல் பரிசு புகழினியன் ராஜேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வடுகப்பட்டி 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர். இரண்டாம் பரிசு ஸ்ரீமதி யுஆர்சி மேல்நிலைப்பள்ளி 3ஆம் வகுப்பு. வாளி திருநாவலூர் வந்தொண்டர் பதம்பூற்றி ஊழிமொழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்று நால்வர் பெருமக்கள் நடந்த நற்றமிழ் தடத்தை சிந்தித்து இன்றைக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய அருள்மிகு ஆருத்ர கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் திருத்தொண்டீஸ்வரர் ஆலயத்தில் நம்முடைய அருள்நெறி திருக்கூட்டம் சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற அருமையான விழாவில் 63 விழாவில் முறை விழாவும் 55வது ஆண்டு 63 பெருவிழாவும் சிறப்புற நடந்து கொண்டிருக்கிற இனிய வேளையிலே இன்றைக்கு மாணிக்க வாசகர் விழா 3ஆம் நாள் நிகழ்ச்சி சிறப்புற நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே மிக அருமையாக இங்கே பெரிய புராண செல்வர் சேக்கிழார் அடிசூடி சித்தாந்த ரத்தினம் திருவாடுதுறை ஆதீன சைவ திருமுகை நேர்முக பயிற்சி மைய பேராசிரியர் ஐயா திரு நனா வேலுசாமி ஐயா அவர்கள் அற்புதமான உரையை ஆற்றுப்பெருக்கான உரையை ஆற்றி பெரிய புராணத்தில் தோய்ந்து திளைத்த அவர் முக்கடி சாற்றையும் பொழிந்து தேனோடு இணைத்து நமக்கு வழங்குவதைப் போல் வழங்கியிருக்கிற அந்த பெருமகனாரினுடைய விரிவுரை பேருரை நிகழ்ந்த இந்த தருணத்திலே அவர்களை வாழ்த்தி வரவேற்புரை வழங்கியிருக்கிற தர்மயாதீன புலவர் அம்பலத்தரசு அவர்களை பாராட்டி நம்முடைய அருள்நெறி திருக்கூட்டத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர் ஐயா மாசிலாமணி அவர்களே, நம்முடைய செயலர் செந்தூர் கேபி பெரியசாமி அவர்களே, நம்முடைய பாராட்டுதலுக்குரிய திருப்பதி நம்முடைய அருள்நெறி திருப்படி மன்ற கல்வி நிறுவனங்களினுடைய செயலர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களே, இங்கு மிகச்சிறப்பாக இங்கே கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அருள்நெறி திருக்கூட்டத்து அன்பர் பெருமக்களே, இந்த இனிய வேளையிலே ஆண்டுதோறும் 63 பெருவிழாவில் நாம் கலந்து கொண்டு மகிழ்கிற நல்ல வேளையில் பொருளாளர் கைலைமணியன் வேலுசாமி அவர்களையும் பாராட்டி இந்த விழா நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய மகாசன்னிதானம் காலம் தொட்டு சிறப்புற நடந்து வருகிறது. 63 விழாவில்
திருமணத்தில் நாம் பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை 32 ஆண்டுகள் இந்த விழாவில் கலந்து கொள்கிற நல்வாய்ப்பை நமக்கு அருள்நெறி திருப்பணி திருக்கூட்ட அன்பர்களும் நம்முடைய எல்லாம் வல்ல கபாலீஸ்வர பெருமானும் வழங்கி திருத்தொண்டீஸ்வரர் பெருமானும் வழங்கி இருக்கிற நல்ல வேளையிலே மணிவாசக பெருவிழா நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஊனுருக உயிர் உருக உலகிற்கு ஒப்பிலா தேனமுதாகிய கல்லும் கரைந்துருகும் ஒரு வாசகமாகிய திருவாசகத்தை உலகத்திற்கு தந்த மணிவாசக பெருமானை எண்ணி பார்க்க வேண்டிய தருணம் இது. திருப்பெருந்துறையிலே அவருக்கு ஞான தீட்சை கிடைத்தது. தேர்வு எழுதாமலேயே ஞான தீட்சை. கண்ணால் யானும் கண்டேன் காண்க, சிவன் என யானும் தேறினேன் காண்க என்று மானுட சட்டை தாங்கி பெருமான் அவருக்கு வழங்கிய தீட்சை. கண்டார், காதலுற்றார், மெய் மறந்தார், ஊனுருக உயிருருக ஒரு மனதானார். கணப்பொழுதில் காணாமல் போனார். யார்? பிறவாதவன், இரவாதவன், சாவாதவன் எம்பெருமான் சிவபெருமான் அவருக்கு கண் தீட்சை வழங்கிவிட்டு காணாமல் போனார். ஏன் காணாமல் போக வேண்டும்? அவரை அப்போதே ஆட்கொண்டு அருளி இருக்கலாமே. அதற்கு ஒரே காரணம், நமக்கெல்லாம் திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மறைந்து அருளினார். வீட்டில் நம்ம பசு வளர்ப்போம். எதுக்கு? நமக்கு பால் தேவை. நமக்கு பால் தேவை என்பதற்காக பசுவை நாம் வளர்ப்போம். தாய்ப்பசு அருகே கன்று செல்லும். தாய்மை உணர்வு பொங்கும். பசுவுக்கு இரத்தம் பாலாக மாறும். மடியில் இரத்தம் பாலாக சொரிகிற போது கன்றை கண்டவுடன் பல மடங்கு பெருகும் தாயன்பின். அந்த நேரத்தில் கொஞ்சம்தான் அந்த கன்றை சாப்பிட விடுவோம். பசுவிடமிருந்த கன்றை பிரிப்பதைப் போலதான் மணிவாசக பெருமானை விட்டு பிரிந்து இறைவன் போனார். எதற்கு? நமக்கு திருவாசகம் வேண்டும் என்பதற்கு. பிரிவாற்றாமை. இந்த காதல் துன்பத்தில் ஈடுபட்டவன் கவிதை பாடுவதைப் போல பக்தி பிரிவாற்றாமையால் ஒரு உலகத்தில் பாடி பாடி உருகினார் என்றால் அவர் மணிவாசக பெருமான் தான். எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு அற்புதம்! வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. இறைவா, நீ விண்ணிலே விரிந்திருக்கிறாய், மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கிறாய், காற்றிலே கலந்திருக்கிறாய், நீரிலே நிறைந்திருக்கிறாய், நெருப்பிலே உறைந்திருக்கிறாய். அண்ட சராசரங்கள் அனைத்தும் அவனின் ஆளுமைதான். அவன் திருத்தொண்டீஸ்வர பெருமானாய் காட்சி தருவான், அண்ணாமலையாராய் காட்சி தருவான், கபாலீஸ்வரராய் காட்சி தருவான், எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பான், திருத்தலிநாதராய் காட்சி தருவான். இப்படி எல்லா இடங்களிலும் குடியிருக்கிற இறைவனைத்தான் நாம் திருக்கோயிலுக்கு உள்ளிருத்தி வழிபடுகிறோம். திருக்கோயிலில் மட்டுமா அவன் இருக்கிறான்? பல்லவ மன்னன் கட்டிய, பேரரசன் கட்டிய கற்றளி கோவிலில் எழுந்து அருள்பாலிக்காமல் பூசலார் என்ற ஏழை அடியவனின் இதய கோவிலில் எழுந்து அருள்பாலித்தாரே, அவருக்கு என்ன வேண்டும்? ஆகமங்களா, வேதங்களா, திருமுறைகளா, மந்திரங்களா? அவையெல்லாம் கடந்து அவர் எதிர்பார்ப்பது அன்பு ஒன்றைத்தான். அன்பும் சிவமும் இரண்டு என்போர் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டு என்போர் அறிவிலார். அன்பு சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பு சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதைத்தான் இன்றைக்கு மணிவாசக பெருமானின் பெருவிழாவில் நாம் காண்கிறோம். வைகை ஆற்றங்கரை இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ திட்டங்கள், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். ஆனால் இந்த திட்டத்திற்கு முன்னோடியார் அன்றைக்கு நம்முடைய சமய வாழ்க்கை அடையாளம் காட்டியது. வைகை ஆற்று வெள்ளப்பெருக்கை அடைப்பதற்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வேலைக்கு வரணும். எல்லா வீட்டுக்கும் ஆள் வந்துட்டான். ஒரே ஒரு கிழவிக்கு ஆள் வரல. அவ ஏழை.
உறவுகள் இல்லை, சுற்றம் இல்லை, நட்பு இல்லை. அவளுக்கு ஜீவனம் என்ன? புட்டு வித்து பிழைக்கிறது. அவளுக்கு கூலியாள் இல்லை. கூலியாளாய் யார் வருகிறார்? உலகத்தின் கொற்றவன். உலகத்தின் கொற்றவன் கூலியாளாய் ஏழை வந்தி கிழவிக்கு வருகிறான். வந்தவர் என்ன செய்கிறார்? புட்ட கூலியா கேட்கிறாரு. உழைப்புக்கு உணவு. இப்ப இருக்க திட்டம் அன்னைக்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. உழைப்புக்கு உணவு வாங்குறாரு, சாப்பிட்றாரு, புட்டை சாப்பிட்டு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டார். வேலை பார்க்கல. மன்னர் வர்றாரு, யார் யார் வேலை பார்க்கலன்னு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. ஒருவன் மரத்தடியில் படுத்திருக்கிறான், தூங்கிக்கிட்டு இருக்கான், வேலை பார்க்கல. போட்டாரு அடி. அந்த அடி நம்ம எல்லார் முதுகோலையும் விழுந்தது. எதனால்? பெற்ற கூலிக்கேற்ற நியாயமான உழைப்பினை யார் செய்ய மறுத்தாலும் தண்டனை உண்டு. ஆண்டவனாயிருந்தாலும் தண்டனை உண்டு. இதைத்தான் நம் சமய வாழ்க்கை கற்றுத்தது. எல்லோரும் சமம். ஆண்டவன் கூட மனித சட்டை தாங்கி வருகிற போது மனிதர்களுக்கு என்ன நிலைப்பாடோ அதுதான் அவருக்கு. இன்றைக்கு நாம் தொழிலாளர் தினம் கொண்டாடுகிறோம். தொழிலாளர்கள் உழைப்புக்கு உரிமை கேட்டு போராடுகிறார்கள். இவையெல்லாம் முன்னோடியாக நம்முடைய சமய வாழ்க்கையில் வைகை ஆற்றங்கரையில் கூலியாளாய் வந்த கொற்றவனின் நிலைப்பாட்டை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தின் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக்கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்குவாள் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானே. இந்த பொன்மேனி, இறைவனின் பொன்மேனி புன் சுமக்கு. எதுக்காக? பண் சுமந்த தீந்தமிழ் திருமுறை பாடல்களுக்காக. மண் சுமந்தான், பொன்மேனி புன் சுமந்தது. எதற்கு? எல்லாம் தீந்தமிழ் திருமுறைகளை கேட்டு மகிழ்வதற்கு. அந்த நிலைப்பாட்டை தான் எண்ணி பார்க்கிறோம். திருப்பெருந்துறையில் ஞான தீட்சை பெற்றவர், ஞானாசிரியராக இறைவனையே பெற்றவர், உலகத்திற்கு தந்த ஞான அமுதுதான் தேனார் தீந்தமிழ் திருவாசகம். திருப்பெருந்துறை நம்முடைய சமய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல். கட்டவர் மணிவாசக பெருமான். அவர் எதனுக்காக கற்றாரு? கல்லையெல்லாம் பேசும் பொற்சிலையாய் மாற்றுகிறார். மண்ணெல்லாம் விண்முட்டும் கோபுரங்களாய் மாறுகிறது. ஓவியங்களெல்லாம் உயிர்ப்புடைய வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்களாக மாறுகிறது. ஆனால் பணம் எங்கேருந்து வந்துச்சு? அரசாங்க கஜானா பணம். எதுக்கு கொடுத்த பணம்? குதிரைகளை வாங்க கொடுத்த பணம். நிதி முறைகேட்டை செய்தார் அமைச்சர் என்று தண்டனை தரப்படுகிறது. ஆனால் அவர் நிதி முறைகேட்டை செய்யவில்லை. ஞான வழியில் மனித குலம் நடப்பதற்கான பாதையை காட்டினார். அதனால தான் உலகத்தின் தலைவனே இறங்கி வந்தான் அவருக்காக. நரிகள் பரிகளானது, பரிகள் நரிகளானது. இதையெல்லாம் வாழ்க்கை எது என்பதை அடையாளம் காட்டுது. நரி பரியாச்சு, பரி நரியாச்சு. ஏன்? இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நிகழலாம். நம்ம எதிர்பார்த்தோமா சுனாமிய? ஒரே நேரத்தில் மிகப்பெரிய பேரலை வந்து கோடிக்கணக்கான மக்களை அள்ளி போனது. நாம் எதிர்பார்த்தோமா கொரோனாவை? உலகத்தின் எல்லா வீட்டு கதவுகளும் தாளிடப்பட்டது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கல. வீட்டுக்குள்ளேயே தனித்தனி தீவாய் இருந்தோம். ஆக வாழ்க்கை நிலையில்லாதது என்பதை அவ்வப்போது நமக்கு இயற்கை இறைமையின் வடிவில் போதித்துக் கொண்டே இருக்கிறது. இறைமையும் இயற்கையின் வடிவில் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. திருப்பெருந்துறை எண்ணி பார்த்தா நம்ம ஐயா திருநாவுக்கரசர் தகப்பனார் பாராட்டுதலுக்குரிய ஐயா. அவர் கையிலை செல்வர். உங்களுக்கு திருமுறைகளில் மூழ்கி திளைத்த நீங்கள் அறிவீர்கள் திருப்பெருந்துறையை. அந்த கோயில் வாசலில் ஒரு கருப்பு கொடி பறந்துச்சு. சன்னிதான வழிபாடு முடிச்சுட்டு வந்து, என்னப்பா கோயில் வாசலில் போய் கருப்பு கொடியை கட்டியிருக்கீங்க, உடனே அதை அவுத்திரணும். நாங்கள் அதை அவுத்திரணும் சொன்னோன்னே அன்றைக்கு இரவு முழுவதும் அங்கே தங்கி இருந்து அதை அவுத்துட்டு தான் குன்றக்குடிக்கு வந்தாங்க. மறுநாள் பெரிய கலவரம். அந்த கலவரத்திற்கு பிறகு மகா சன்னிதானம் அங்கே திருவாசக ஊர்வலத்தை நடத்துகிறாங்க. திருவாசக ஊர்வலத்தில் யார் யார் போகிறாங்க? ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவாசக ஊர்வலம் போது கம்பன் அடிப்பொடி சா கணேசன்,
கணீர் வெண்கல குரலில் சிவபுராணம் போதிக்கொண்டு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அருளறி தூக்கூட்டத்தின் இரு பக்கத்திலையும் கருப்பு கொடி காட்டிக்கிட்டு வர்றாங்க தோழர்கள். கூட்டம் பதட்டம் அடைகிறது. அந்த கூட்டத்தை லாப போதிக்கொண்டு நம்முடைய அருளறி திருக்கூட்டப்படை கொடிகளை ஏந்தி கொண்டு செல்லுகிற போது இருமருங்கிலும் கருப்பு கொடிகள் வந்தபோது சன்னிதானம் சொன்னாங்க, பதட்டப்படாதீங்க, அவங்களுக்கு பிடிச்ச கொடியில் நமக்கு வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கங்க. கூட்டம் அமைதி அடைந்து இப்படித்தான் ஆன்மீகத்தை வளர்த்தார்கள். யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களையெல்லாம் மடை மாற்றினார்கள். பெரியார் இதே ஈரோட்டில் சன்னிதானத்தை சந்திக்கிறாங்க. இந்த ஈரோட்டில் சென்னியப்ப முதலியார் வீட்டு மேல் மாடியில் அவங்களே ஏறி வந்து பார்க்குறாங்க. நீண்ட விவாதம். கடவுள் மறுப்பு கொள்கைக்கு ஆதரவாக பேசலை. பெரியார் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கும் கடவுளுக்கு என்னங்க சண்டை? ஒரு சண்டையும் கிடையாது. அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை? ஒரே வரியில் சொன்னார், கடவுளின் பெயரால் நடக்கின்ற தவறுகளைத்தான் நான் கண்டிக்கிறேன். உடனே அவர் கேட்டார், பெரியார் ஏன் அதை ஏன் கடவுள் தட்டி கேட்கல? கேட்பார், அவர் கேட்பதற்கு பதிலாக நாம் கேட்கலாம் என்று சன்னிதானம் சொன்னார். அதற்கு பிறகு மனித குலத்தினுடைய மேம்பாட்டத்துக்கு நீங்கள் உங்கள் பாதையில் போங்க, நான் என் பாதையில் போகிறேன் என்று ஒரு சமரச நிலை ஏற்பட்டது. தஞ்சாவூரில் ஒரு நாடக நிகழ்ச்சி, சன்னிதானம் கலந்துக்கிறாங்க. நமது தவத்திரு குன்றக்குடி அடிகள் பெருமான் கலந்துக்கிறாங்க, பெரியாரு கலந்துக்கிறாங்க. ராஜராஜ சோழனை பற்றி நாடகம். ஔவை சண்முகம் சகோதரர்கள் நடிக்கிறாங்க. அந்த நாடகத்தை பார்த்துட்டு பெரியார் சொல்கிறாங்க, என்ன இந்த நாடகம் வவ்வால் அடைகிற கோயிலை பற்றி இருக்கேன்னா. சன்னிதானம் சொன்னாங்க, பெரியாரை போன்றவர்கள் கோயிலுக்குள் நுழைந்து விட்டால் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற வவ்வால்கள் வெளியேறி விடும் என்றார். மகா சன்னிதானம் குறிப்பிட்ட மாதிரி ஆன்மீகம் இருந்தால் அங்கே போகிற மனுஷன் நான் தான். அதனால தான் குன்றக்குடி மடத்தில் தம்பிரான் சாமிகள் இட்ட திருநீரை அப்படியே ஏற்றுக்கொண்டார். எண்ணி பார்க்க வேண்டும். சன்னிதானத்தை அருமையாக சொல்லுவாங்க. இந்த நாட்டில் ஆன்மீகத்துக்கும் பகுத்தறிவுக்கு என்னங்க முரண்பாடு? விவசாய நிலத்தில் சிலர் பயிர் செய்கிறோம் சொல்லி களைய பயிர் செய்கிறாங்க. கழனிகளில் விவசாய நிலங்களில் நாங்கள் தான் பயிர் செய்கிறோம், பயிரை விதைக்கிறோம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு களைகளை விதைக்கிறார்கள். சிலரோ நாங்கள் களைகளெல்லாம் பிடுங்குறோம் அப்படின்னு சொல்லி பயிரை பிடுங்குறாங்க. இப்படித்தான் இந்த நாட்டில் ஆன்மீகத்தை வளர்க்கிறோம் என்று சிலர் சொல்லிக்கொண்டு களைகளை பயிர் செய்கிறார்கள். வேறு சிலரோ நாங்கள் பகுத்தறிவை பரப்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு களைகளை பிடுங்குவதற்கு பதிலாக பயிர்களையே பிடுங்கி விடுகிறார்கள். இந்த முரண்பட்ட நிலைதான் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பயிர் எது களை எது என்பதை கலனியில் இறங்குகிறவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மகா சன்னிதானம் சொன்னார். எண்ணி பார்க்க வேண்டும். துறவு வாழ்க்கை எப்படிப்பட்டது? துறவு வாழ்க்கை இங்கே வேணா வைப்போம். அப்படி துறவு வாழ்க்கை எப்படிப்பட்டது? நாம் கண்ட திலகவதியார், நாம் கண்ட அருவான்மும்மை நாயன்மார்கள், அவங்களுக்கு என்ன பண்பு? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர், வீடும் வேண்டா விரலி விளங்குவோர். தங்கத்தை கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவாங்க, பித்தளையை கொடுத்தாலும் தூக்கி போட்டுருவாங்க. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவர், மண்களையமும் ஒன்று தான், தங்கப்பாத்திரமும் ஒன்று தான். இதெல்லாம் விட என்ன வேணும்? வாழ்க்கைக்கு தேவை வீடு பேர். வாழ்க்கையில் நம்ம இந்த பிறவி பயனை அடைவதற்கு திருவருள் இன்பத்தில் நீந்தி திளைக்கிற வாய்ப்பு வேணும், இருக்கட்டும். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்க வேண்டியதுதான் வீடு பேர். வீடு பேறு கிடைத்தால் கூட வேண்டாம் என்று மறுதளிக்கிறவர்கள் தான் திருத்தொண்டர்கள். எண்ணிப்பார்கள். அப்பர் பெருமான் வாழ்வு எப்படி? கடைசி காலம் திருப்புகலூர் தேவாலயம். திருப்புகலூர் தேவாலயத்தில் உளவார பணி செய்கிறார். பொன்னும் மணியும் வைரமும் கொட்டுது. நம்மளாம் செங்கல் விழுந்தாலே தூக்கிட்டு போயிடுவோம். பொன்னும் மணியும் வைரமும் கொட்டுகிற போது அதை கூழாங்கற்களைப் போல தூக்கி எறிந்த மனநிலை திருநாவுக்கரசு பெருமானுக்கு இருந்தது. டிட்டாச்சு அட்டாச்மெண்ட். எதற்கும் சலனப்படாத வாழ்வு, எந்த நிலைப்பாட்டிலும் தெரியாத வாழ்வு. அதற்கு பின்புலமாய் திலகவதி, பொன்மணி நூல் தாங்காது
எல்லா உயிருக்கும் அருள் தாங்கி வாழ்ந்தார். நம்மளாம் நினைப்போம் சன்னியாச வாழ்க்கைனா ஆண்களுக்குத்தான். ஒரு பெண்ணும் துறவியாக இருக்க முடியும் என்பதற்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆவணம்தான் திலகவதியார் என்ற பெண்ணினுடைய வாழ்வு. தாலி கட்டலை, கல்யாணமே நடக்கலை, மணவரைக்கு போல, மங்கள நான் கூட்டலை. இன்றைக்கு ஆடி 18ஆம் பெருக்கு காவிரி கரையோரமெல்லாம் மக்கள் வெள்ளம். நம்ம சன்னிதானம் சொல்லுவாங்க ஆடி 18 நுரை பொங்கிக் கொண்டு காவிரி ஆறு வேகமாக ஓடுது. ஏன்பா ஏன் வேகமாக ஓடுது? காவிரி ஆற்று வெள்ளம். வந்துடுவாங்க காலையிலேயே குளிக்க, தான் செய்த எல்லா பாவத்தையும் தொலைக்க இங்கே வந்துடுவாங்க. அதை தூக்கிட்டு நான் போகக்கூடாதுன்னா வேகமாக ஓடுறேன் என்று காவிரி நினைப்பதாய் சன்னிதானம் சொல்வார். இதைத்தான் அப்பர் பெருமான் சொன்னார், கோடி தீர்த்தம் கலந்து குளித்து ஆடிலன். கோடி தீர்த்தம் கலந்து குளித்து ஆடிலன், அரணுக்கு அன்பில்லையே ஓடும் நீரினை ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்து விட்டு மூர்க்கனோடு ஒக்குமே. கங்கைக்கு போனேன், பாவத்தை தொலைச்சிட்டேன், ஊருக்கு வந்தேன், பக்கத்து வீட்டில் இருக்கவனை பார்க்குறேன், இன்னைக்கு அதை அடுத்த வீடு மாடி வீடு கட்டிட்டானே, 2 கார் வாங்கிட்டானே. இந்த எண்ணங்கள் வளர வளர நம் இதயத்தில் ஆன்மீகம் இல்லை என்பதுதான் அடையாளம். அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திலகவதியார் எப்படி வாழ்ந்தாங்க? மங்கள நான் கூட்டலை, பேசினவர் தான். கலிப்பகையாரும் ஒருத்தருக்கு திருமணம் செய்யலாம் அப்பாவும் அம்மாவும் பேசுகிறாங்க. கலிப்பகையார் இந்த அம்மா கண்ணால் கூட பார்த்ததில்லை, பேசப்பட்டவர். ஆனால் அவர் போருக்கு போனவர் அங்கேயே மடிந்துட்டார், வீர மரணத்தை தழுவி விட்டார். இங்கே என்ன நடக்குது? அந்த அம்மா இனிமேல் எனக்கு வாழ்க்கையே வேணாம், வாழ்க்கையை முடிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தம்பி ஞாபகம் வருது. தம்பி திருநாவுக்கரசர் இருக்கிறாரே, அவருக்காக வாழ்கிறாங்க. தம்பி உளார் என்ற ஒரு தயாவினால் வாழ்ந்த உள்ளம்தான் திலகவதியின் உள்ளம். பொன்மணி நூல் தாங்கலை, ஆனால் இந்த உயிர் துடிப்பு துடிக்குது, இதயம் துடிக்குது. யாருக்கு துடிக்கும்? மங்கள நான் பெண்களுக்கு இதய துடிப்போட ஒட்டி உறவாடும். ஆடி 18 அன்னைக்கு மங்கள நாளினுடைய அந்த கயிற்றை, மஞ்சள் கயிற்றை பெண்கள் மங்களமாய் மாற்றுவார்கள். அப்படி பெருமைக்குரிய அருமைக்குரிய மங்கள நான் ஒட்டி உறவாடுகிற உயிர் துடிப்பு தான் கணவன் பெயரே நினச்சிக்கிட்டு இருக்கும், சொல்ல மாட்டாங்க, நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நினைத்து கொண்டிருக்கிற தலைவனின் பெயரை இந்த உயிர் துடிப்பு உறவாடி கொண்டு நினைத்து கொண்டிருக்கும். இப்போ அவர் இல்லை, கணவனே இல்லைன்ன பிறகு இந்த உயிர் துடிப்பு யாருக்கு? காரைக்கால் அம்மை நினைத்ததை போல இந்த அழகே வேண்டாம், எனக்கு பேய் வடிவத்தை கொடி என்று கேட்டதை போல இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு வாழ்க்கை வேண்டாம். அப்போ இந்த வாழ்க்கை யாருக்கு? உலகத்திற்காக, எல்லா உயிர்க்குலமும் நலமாய் வாழ்வதற்கு நம் வாழ்க்கை இருக்கட்டும் என்று பொன்மணி நூல் தாங்காது எல்லா உயிர்க்கும் அருள் தாங்கி வாழ்ந்தார். துறவுக்கு பெண்ணாலும் துறக்க முடியும் என்பதற்கான அடையாளம்தான் திலகவதியார். திருநாவுக்கரசர் தூக்கி போட்ட பொன்னும் மணியும் வைரத்தையும் எண்ணி பார்க்கிற போது அந்த துறவு வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு நினைக்கிறோம். மகா சன்னிதானம் நம்ம ஆட்படுத்தினாங்க, துறவுக்கு நம்மை பக்குவப்படுத்தினாங்க. பட்டப்படிப்பு படிச்சுட்டு முதல்ல அவங்கள திருமணத்தில் பார்க்குறோம். பார்த்த காட்சி, பார்த்த பார்வையே அருட்பார்வை. எப்படி மணிவாசக பெருமானுக்கு கிடைத்ததோ, கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் என யானும் தேறினேன் காண்க என்ற போல அருட்பார்வை. நம்மளை பக்குவப்படுத்தி துறவு வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிறாங்க பின்னாளில். அப்போ நம்ம பெற்ற தாய், பொதுவாக தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க, தாயாரின் மனநிலை எப்படி இருக்கும்னா, தன் மகனை மரணமடைந்தால் கூட ஏற்றுக்குவாங்க. ஒரு பிள்ளையை இளவுக்கு கூட கொடுப்பார்கள், யமனுக்கு கூட கொடுப்பார்கள், சன்னியாசி ஆவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்று சொல்வார். ஆதிசங்கரன் வாழ்வு அப்படித்தான், எல்லா அடியார் பெருமக்களும் அப்படித்தான். தாய்மை என்ற எல்லையை தடை என்று சொல்லக்கூடாது, அந்த பாச வேலியை தாண்டித்தான் நம்ம பயணிக்கணும். தாயாருக்கு நம்மை மீண்டும் அழைத்து போகிற எண்ணத்துக்கு திருமணத்துக்கு வந்தாங்க. துறவு கோலத்தில் நம்ம இருக்கிறத பார்க்க சகிக்காமல் விழுந்து விழுந்து அழுகிறார்கள். உடனடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோம். இளமை காலத்தில் நாம் நிறைய உடைகளை மாற்றுவோம். அம்மா அந்த உடைகளெல்லாம் தூக்கிட்டு வர்றாங்க, பொதி மூட்டை மாதிரி. இதெல்லாம் உனக்காகத்தான் இருக்குது, எடுத்துகிட்டு வரேன், போவோம், வீட்டுக்கு போகணும்னு அழைக்கிறாங்க. அம்மையாருக்கு தேர்தல் சொல்லி ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறோம்.
வீட்டுக்கு போனதிலிருந்து அவர்கள் தன்னிலை மறந்து நம்ம உடுத்தியிருந்த பழைய ஆடைகள் தான் அவங்களுக்கு மகனாக மாறிட்டாங்க. தினந்தோறும் தினந்தோறும் நம்ம ஈன்ற பூர்வாசை நம்ம தாயார் நாம் அணிந்திருந்த பழைய ஆடைகளை, வண்ண வண்ண உடைகளை அடுக்கி மடித்து வைத்து பீரோவில் வைத்து வைத்து பார்த்து கண்ணீர் சிந்தி மீண்டும் மடக்கி மடக்கி அடுக்கி வைப்பார்கள். தினந்தோறும் இதை விடைவிடாது செய்தார்கள். மரணத்தின் கடைசி நொடி வரை செய்தார்கள். இப்போது துறவு வாழ்க்கைக்கு ஆட்படுத்தப்பட்டு மகா சன்னிதானத்தின் பார்வையில் நம் பயணம் வேகமாய் போய்கிட்டு இளைய சன்னிதானமாய் திருமடத்தில் நம்முடைய பணிகள் ஆன்மீக தலத்தில் விரைவாய் நடந்து கொண்டிருக்கு. அந்த நாளில் ஒரு நாள் நள்ளிரவு நேரம், அந்த நள்ளிரவு நேரத்தில் மடத்து கதவை ஒருத்தர் தட்டுறாங்க. ஒரு 4-5 பேர் வந்து சன்னிதானம் மேல் மாடியில் இருக்கிறாங்க, நம்ம கீழே இருக்கிறோம். நலக்குறைவாய் இருக்கிறார்கள். மகா சன்னிதானம் நலக்குறைவாய் இருந்து அந்த இரவு நேரம், நள்ளிரவு நேரம் தட்டினவங்க என்னப்பா விஷயம்னா, அன்றைக்கு ஏறத்தாழ 1993 25 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருத்தர் உயிருக்கு போராடுறாரு. நம்ம ஊர் பையன், இந்த இளைஞர் உயிருக்கு போராடுறாரு, விஷம் அருந்திட்டாரு. இங்கே காப்பாற்றுறதுக்கு உடனடியாக அவசரமாக மதுரைக்கு கொண்டு போகணும். அப்போ 108 ஆம்புலன்ஸ் கிடையாது. 30 ஆண்டுக்கு முன்னாடி குன்றக்குடியிலே சன்னிதானம் கார் மட்டும்தான். ஏதோ ஒரு தைரியத்தில் வந்து கேட்டாங்க, இந்த காரில் கொண்டு போனால் காப்பாற்றிடலாம். நம்ம மேலே பார்த்தோம், சன்னிதானம் ஆழ்ந்த உறக்கம், உடல்நல குறைவு, மருந்து உட்கொண்டிருக்காங்க. இப்போ போய் அவங்க உறக்கத்தை கலைக்கக்கூடாது. இதுவரைக்கும் அப்படி யார் வந்து சன்னிதானக்காரை கேட்டதே இல்லை. ஏதோ நம்மீது நம்பிக்கையில் வந்து கேட்டாங்க. மேலே சன்னிதானத்தை பார்க்குறோம், ஓய்வில் இருக்கிறார்கள். கீழே பார்க்குறோம், ஒரு இளைஞன் உயிருக்கு போராடுறான். இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்துருச்சு. அறச்சங்கடம். ஒரு உயிரை காப்பாற்றுறதா, குருநாதர் அனுமதி இல்லாமல் இந்த காரை அனுப்புவதா, ஒரு மனப்போராட்டம். ஒரு உயிரை காக்கணுன்ற வேகத்தில் எடுத்துகிட்டு போங்கப்பான்னாச்சு. கார் போயிருச்சு அந்த இளைஞனை காப்பாற்றுவதற்கு. இளைஞனை சுமந்து கொண்டு போகுது. நமக்கு ராத்திரி பூரா தூக்கமே இல்லை, கண்ணீர். சன்னிதானத்துடைய ஒப்புதல் இல்லாமல் காரை கொடுத்துட்டோமே. காலையில் அந்த குடும்பமே வந்து விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டது. சரியான தருணத்தில் உதவுனீங்க. ஒரு 10 நிமிடம் தாமதமானால் கூட இவரை பிழைக்க வைக்க முடியாது. சன்னிதானத்திடம் போய் விழுந்து வணங்கணும். கண்ணீர் வெள்ளத்தோடு விழுந்து வணங்கணும். விழுந்து எழுகிற போது கண்ணீர் வெள்ளம் கொட்டி கிடக்கிறது. சன்னிதானம் அனுமதி இல்லாமல் சன்னிதானத்தோட காரை கொடுத்துட்டேன். ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற வேகத்தில் கொடுத்துட்டேன். சன்னிதானம் உண்மை ஆசீர்வதித்தார்கள். சரியான செயலை செய்தீர்கள், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு என்றார். இதுதான் நமது சன்னிதானம். அதனால்தான் அவர் பின்னால் துறவு வாழ்க்கையில் இப்படியே வந்துவிடு, இந்த நொடியே வந்துவிடு என்று சொன்னவுடன் அப்படியே திருமணத்தில் இருந்து விட்டோம். தர்மபுரத்து குருஞான சம்பந்தருக்கு நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. கமலை ஞானப்பிரகாசர் என்ற இல்லற துறவி தான் அவருக்கு தீட்சை கொடுக்குறார். குருஞான சம்பந்தருக்கு குருஞான சம்பந்தர் கமலை ஞானப்பிரகாசருக்கு பணிவிடை செய்கிறார். கைவிளக்கை எடுத்துகிட்டு போகிறார். அன்னைக்கு கைவிளக்கால் வரல. கமலை ஞானப்பிரகாசர் தர்மபுரத்தில் வீட்டுக்குள்ளே போகிறாரு. இங்கே இருன்னு ஏதோ ஒரு ஞாபகத்தில் சொல்லிட்டு போயிட்டார். வேலைக்காரன் தான் கைவிளக்கை பிடிச்சிருக்கான்னு, இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இங்கே இருப்பான்னு சொன்னால் வேலைக்காரன் வீட்டுக்கு போயிருப்பான். ஆனால் கைவிளக்கை என்று ஏந்தி பிடித்தவன் எல்லாம் துறந்த சீடன் குருஞான சம்பந்தர். கைவிளக்கை பிடிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டார். அடைமழை பெய்து, அவரை சுற்றி மட்டும் பெய்யலை, கைவிளக்கு அணையலை. காலையில் கமலஞான பிரகாசர் மனைவி வெளியே வர்றாங்க. பார்த்த உடனே மனையறத்தின் வேர் என்று சொன்னதைப் போல வெளியே வர்றாங்க. பார்த்து உடனே ஓடிப்போய் அவருடைய வெள்ளத்து தலைவர்கிட்ட சொல்கிறாங்க, கமலஞான பிரகாசர்கிட்ட. அவர் வெளியே வந்து, நீ என்னை விட பெரிய ஆளாயிட்ட, நீ போய் தனிமடம் நடத்தினார். அப்போ அவருக்கு கொடுத்த உத்தரவு இங்கேயே இரு. இதை போல தான் சன்னிதானம் நமக்கு ஒரு நாள் தனது ஞானபீட நாள், அன்றைக்கி தான் குன்றக்குடிக்கு போன அன்னைக்கு சன்னிதானத்தினுடைய 40வது ஞானபீட நாள். குன்றக்குடி ஆதீனத்தின் ஞானபீடத்தில் சன்னிதானம் அமர்ந்து 40 ஆண்டு ஆன நாள். இங்கேயே இருந்துட்டாங்க. எப்படி குருஞான சம்பந்தருக்கு கபிலஞான பிரகாசர் இங்கே இரு என்று சொன்னாரோ, அப்படி இங்கேயே இரு என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை தொடர்கிறது. ஒரு நாள் சன்னிதானம் நடத்துகிற பிரான்மலை வள்ளல் பாரி மேல்நிலைப்பள்ளிக்கு கட்டடம் வேலை நடக்குது.
சன்னிதானம் மறைஞ்சிட்டாங்க, கட்டடம் கட்ட ஆசைப்பட்டாங்க. சன்னிதானம் மறைந்த பிறகு அந்த கட்டடத்தை கட்டி திறப்பு விழா. காலையில் ஒரு செய்தி தொலைபேசியில் வருது. அன்றைக்கி தான் புதிய கட்டடம் பிரான்மலை வள்ளல்பாரி மேல்நிலை பாண்டி 14 பாடல் பெற்ற தலம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருக்கொடுங்குன்றநாதர் அங்கு நாயகராய் கொலுவிற்றிருக்கிறார். குயிலமுத நாயகி அருகே இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மேலே மங்கை பாகராக இறைவனும் இறைவியும் இரண்டர கலந்த காட்சி. அந்த திருக்கோயில் வளாகத்தில் ஒரு பள்ளிக்கூடம், நம்ம ஆதீன நடத்துகிற பள்ளிக்கூடம். சன்னிதானம் அன்னசத்திரம் கட்டுவதைப் போல, ஆலயத்தை பேணுவதைப் போல ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி தர வேண்டும் என்பதை லட்சியமாய் ஆன்மீக பணியாய் கொண்டார்கள். அதனால தான் நம்ம ஈரோட்டில் நம்முடைய அருள்நெறி மேல்நிலை பள்ளிகள். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் திறக்கிற நாள் காலை செய்தியை கேட்டோன்னே தலைமை ஆசிரியர் விழாவை ஒத்தி போடணும்னாரு. தலைமை ஆசிரியர் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியை யார்ட்டையும் சொல்லாதீங்க, இன்றைக்கி கட்டடம் திறந்தே ஆகணும், கட்டட திறப்பு விழாவை நடத்திடுவோம். மாலையில் எல்லா பெரும் கூட்டம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. காலையில் வந்த செய்தி நமக்கும் தலைமை ஆசிரியருக்கு மட்டும்தான் தெரியும். பள்ளி கட்டடத்தோட குத்து விளக்கு ஏற்ற போகிற நேரம். இந்த ஒளிபெருக்கி முன்னாடி நம்ம பேசணும். இன்று நாம் தாய்ப்பால் குடித்த உணர்வை விட மகாசன்னிதானத்தின் தமிழ்ப்பால் குடித்த உணர்வோடு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. ஏழை பிள்ளைகளுக்கான பள்ளி கோவிலின் வகுப்பறைகளில் வெளிச்சம் ஏறியது. அதே நேரத்தில் நம் பூர்வாசிரம இல்லத்தில் நம்மை பெற்ற தாய் தினந்தோறும் தினந்தோறும் நாம் அணிந்த ஆடைகளில்தான் தன் மகன் இருக்கிறான் என்று ஆடைகளோடு வாழ்ந்த அந்த தாய் உலகத்தை விட்டு விடைபெற்று அவர் இறுதி ஊர்வலத்தில் சிதையில் நெருப்பு மூட்டுகிற நேரத்தில் நாம் ஏழை பிள்ளைகளின் பள்ளி வகுப்பறைக்கு விளக்கேற்றி வைத்தோம். மகாசன்னிதானம் மேலே இருந்து ஆசீர்வதித்ததைப் போல வான்மழை பொழிந்தது. மகாசன்னிதானத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. அந்த வான்மழையின் ஈரத்தோடு நம் கண்களின் ஈரமும் ஓரமாய் கசிந்தது. துறவு என்பது என்ன? எதையெல்லாம் துறந்தோம் என்று பட்டியலிடுவதல்ல, எதையெல்லாம் துறந்து விட்டோம் என்று திரும்பி பார்க்காமல் இருப்பதுதான் உண்மையான துறவு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார். அற்றேம் என்று அல்லற்படுவோமோ, அற்றேம் என்று அல்லற்படுவோமோ, பெற்றேம் என்று எண்ணிப்பாராமல் இருப்பதுதான் உண்மை துறவு. என்கிட்ட நிறைய செல்வம் இருந்துச்சு, ஒரு காலத்தில் வறுமையில் இருந்தேன், இப்போ செல்வச் செழிப்பில் இருக்கிறேன். ரெண்டும் எனக்கு ஒன்று தான், டிட்டாச்சு அட்டாச்மெண்ட். அந்த வாழ்க்கையைத்தான் எப்படி அப்பர் பெருமான் சொன்னாரோ, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், பூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் மத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே. காதலனும் காதலியும் வாழ்கிறாங்க, கணவனும் மனைவி வாழ்கிறாங்க. கணவன் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, திருமண வாழ்க்கையில் தான் உறவு தொடருது. இன்றைக்கி நிலைமை வேறு. இன்றைக்கெல்லாம் செல்ஃபோனில் வாழ்க்கை தொடங்கி குறுஞ்செய்தியை போல் வாழ்க்கை முடிஞ்சிருது. எஸ்எம்எஸ்ன்னு சொல்கிறாங்களே, குறுஞ்செய்தியை போல் வாழ்க்கை முடிந்தது. அன்று அப்படி அல்ல. தன்னுடைய கணவனின் பேரையும் ஊரையும் பெற்றோர்கள் சொன்னபோது தெரிந்து கொள்ளுகிற அந்த பெண்ணுக்கு எல்லாம் இனி எனக்கு அப்பா அம்மா உறவு எல்லாம் அவன் ஒருவன்தான் என்று தலைவனின் திருவடிகளில் சரணாகதி ஆவதைப் போல்தான் குருவினுடைய திருவடிகளில் சரணாகதி அடையும். குரு சீட வாழ்க்கையில் எண்ணி பார்க்கணும். குருநாதருடைய எச்சில்தான் சீடனுக்கு அமிழ்தம். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் தான் நம்மளை தர்மபுரத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம குருநாதர். அப்போ தர்மபுரத்தின் முந்தைய சன்னிதானம், அடைந்த சன்னிதானம் 26வது குருமகா சன்னிதானம். அந்த 26வது குருமகா சன்னிதானத்தை குருமகா சன்னிதானமாக அமர வைத்தது நம்ம குன்றக்குடி சன்னிதானம். மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்களும் இவர்களும் சமகாலத்தவர்கள். அப்போ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. சந்திக்க முன்னாடி அறையில் சன்னிதானத்துக்கு மட்டும் நாற்காலி போட்டிருந்தாங்க. உடனே சன்னிதானம் கூப்பிட்டாங்க. ஒரு குருவு சீடரும், சீடர் வாழ்நாள் முழுவதும் தன் உயிர்களை உடைமைகளை அனைத்தையுமே குருநாதர் ஒப்படைச்சதா வாழ்வு. தனக்கென்று எதுவும் இல்லை.
ஆனால் நம்ம சன்னிதானம் எப்படி? குன்றக்குடி அடிகள் பெருமான் தர்மபுர ஆதீனத்தில் மரபுகளை மிக கடினமாக கடைபிடிக்கிற இடத்துல ஒரு நாற்காலி போட்டிருந்தாங்க. இளவரசர் வந்திருக்கார்ல, இன்னொரு நாற்காலியை போடுனார் பணியாளர்கிட்ட. பணியாளர் தயங்கினார். போடுப்பா சொல்கிறேன் அப்படின்னாங்க. போட்டாச்சு. நான் உட்காரலை, நாம் உட்காரவில்லை. தர்மய சன்னிதானம் வந்தாங்க, வீழ்ந்து வணங்கினோம். வணங்கின உடனே நாற்காலியை பார்த்தாங்க, அமராமல் தான் நின்னோம். சன்னிதானம் கண்களால் காட்டுறாங்க உட்காருங்கன்னு. அவங்க உட்கார்ந்துட்டாங்க. தர்மை சன்னிதானமும் நமது சன்னிதானம் உட்கார்ந்தாச்சு. நம்ம கண்ணை காட்டி உட்காருங்கன்றாங்க. நம்ம உட்காரல, நிற்கிறோம். உடனே புரிஞ்சுக்கிட்டு தர்மயாதீனம் கேட்டாங்க, என்ன இளவரசெல்லாம் உட்கார சொல்கிற பழக்கம் உண்டா? இளைய சன்னிதானத்தெல்லாம் அமர வைக்கிற பழக்கம் உண்டா? சன்னிதானம் ஒற்றை வரியில் சொன்னார்கள், அவர்தான் நான், நான் தான் அவர், எங்களுக்குள் எந்த வேறுபாடும். இப்படி ஒரு குருநாதரை பெற நாம் என்ன தவம் செய்தோமோ என்றுதான் அன்று எண்ணி பார்த்தோம். இது நிறைய சிந்திக்கலாம். நாட்டுக்கு, சமூகத்திற்கு ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு மடத்தின் தளபதி, ஒரு மடத்தின் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நம் மகா சன்னிதானத்தின் ஆன்மீக வாழ்க்கை. மாகேஸ்வர பூஜை அவங்க பொறுப்பேற்ற நாளில் மயிலாடுதுறையில் மாகேஸ்வர பூஜை உங்களுக்கு தெரியும். எல்லாம் நம்ம சிவ வழிபாடு நிகழ்த்தி அனைவரும் உட்கார்ந்து சாப்பிட்றது. சிவ வழிபாடு நிகழ்ச்சி உட்கார்றாங்க. அப்படியே பந்தியில் சில பேரை காணோம். எங்கே அவங்கெல்லாம் கேட்குறாங்க. அடியார் திருக்கூட்டத்தில் ஒரு பகுதியை காணோம். அடியார் திருக்கூட்டத்தில் ஒரு பகுதி எங்கே காணோம்னு கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் வேற பந்தின்னாங்க. சன்னிதானத்திற்கு கோபம் வந்தது. வேகமாய் வெளியே சென்று விட்டார்கள். எல்லாரும் என்னைக்கு உண்ணா உட்கார்ந்து சாப்பிட்றோமோ அப்போ தான் இந்த மாகேஸ்வர பூஜைக்கு நான் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அதை போல் சிவகங்கை நம்ம குன்றக்குடி மடத்தில் ஒரு நாள் ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ண சொல்கிறாங்க. என்ன விருந்து? மன்னர் வர்றாரு, விருந்தை ஏற்பாடு பண்ணுங்க. சிவகங்கை மன்னர் வருகிறார், விருந்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னோன்னா தடபுடலான விருந்து. ரொம்ப நேரம் ஆச்சு, மன்னர் வரல. யார் வந்தா? தோட்டத்தில் வேலை பார்க்குற, விளைநிலத்தில் வேலை பார்க்குற விவசாய தொழிலாளர் தோழர்கள் அப்படியே சகதியும் சேருமா வர்றாங்க. சன்னிதானம் அவங்கள தோள் தொட்டு அழைத்து வந்து பூர்ணகும்ப மரியாதை கொடுத்து தலவாழை இலை போட்ட பந்தியில் அமர சொல்கிறாங்க. பணியாளர்கள்லாம் கேட்குறாங்க, என்னங்க இவரை போய் இவங்கள போய் உட்கார சொல்கிறீங்களேன்னு. இவங்க தான்ப்பா நம்ம மன்னர், இவர்கள் தான் நம்முடைய மன்னர் என்று சொன்னார். அப்போதுதான் பெரிய புராணம் காட்டிய கலிக்கம்ப நாயனார் நமக்கு நினைவுக்கு வருகிறார். கலிக்கம்ப நாயனார் எங்கே இருக்கார்? ஏன்ட்ட வேலை பார்த்த வேலைக்காரன் தான். இன்னைக்கு அவன் பாதத்தை கழுவுகிறதா என்று கலிக்கம்ப நாயனாரின் மனைவி நினைத்த போது, நினைத்த மனைவியின் கரத்தை வெட்டிவிட்டு அந்த பணியாளரின் திருவடியை கழுவினாரே. இதுதான் பக்தியின் உச்சம். இந்த உச்சத்தை தான் இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம். நிறைய சிந்திக்கலாம். காலம் கருதி சன்னிதானம் தர்மபுரத்தில் இருக்கிறாங்க. என்ன சன்னிதானத்தை பற்றியே ரொம்ப புராணமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. பெரிய புராணத்தை போல நம்ம அடிகள் புராணத்தை நிறைய சொல்லலாம். காரணம், மனிதத்திற்குத்தான் ஆன்மீகம் என்று உலகத்திற்கு அறிவித்தவர் நம்முடைய சன்னிதானம். இப்போது அவரது நூற்றாண்டு, அடிகளாரின் நூற்றாண்டுன்றத ஒரு மடத்தில் குரு பூஜை நடத்துவாங்க. உலகம் பூரா கொண்டாடுக ஒரே அடிகளாராய் நம் குன்றக்குடி அடிகள் பெருமான் விளங்குகிறார். எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டிகள் முதல் அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர் என்று அவர் ஏழைகளுக்கான சாமியாய் இருந்தார். ஆனால் எல்லோருக்குமான சாமியாகவும் விளங்கினார். வெறும் கையில் ஊதி குங்குமம் வரவழைக்கிற துறவியாக இல்லை, ஏமாற்றங்களில் வாழுகிற மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்திய ஆன்மீக தலைவராக இருந்தார். எண்ணி பார்க்கிறோம். தகரக்கோள மடம்னு கேலி பேசுவாங்க. குன்றக்குடி மடம் எங்கே இருக்குன்னே தெரியாத காலம். 1952 மகா சன்னிதானம் பொறுப்பேற்கிறாங்க. தகரக்கோளை மடம் என்று பிற ஆதீனங்களால் கேலி பேசப்பட்ட மடம். அந்த மடத்தின் பொறுப்புக்கு வந்தாங்க. மடத்தை அப்படியே மக்களை நோக்கி அழைத்து போனாங்க. கல்விப்பணி, சமூகப்பணி, மனிதநேயப்பணி. அப்பர் அடிகளின் அடிச்சோட்டில் தான் அவங்க பயணம். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றைத்தான் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று நாளொரு நயமாக நகர்த்தினார்கள். ஒரு முறை குன்றக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், கொரட்டின்ற கிராமம். அங்கே திடீர்னு தீ பிடிச்சிச்சு. ஏன் தீ பிடிக்குது? எல்லாரும் கொள்ளிவாய் பிசாசு ஊருக்குள்ளே வந்துருச்சு, மந்திரவாதி வந்து விரட்டணும்னாங்க. கொள்ளிவாய் பிசாசை விரட்டுறதுக்கு மந்திரவாதியை தேடிக்கிட்டு இருந்தாங்க.
சன்னிதானம் போனாங்க, ஆறுதல் சொன்னாங்க. நம்ம ஊரில் திடீர்னு குடிசை தீப்பிடிக்குதுங்க, இதை என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரே வழி, நான் மந்திரவாதியை அனுப்புகிறேன்னாங்க. நீங்கள் மந்திரவாதியை நோக்கி போக வேணான்ட்டு சன்னிதானம் காரைக்குடியில் இருக்கிற சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், மத்திய மின்வேதியியல் ஆராய்ச்சி நிலையத்து விஞ்ஞானிகளை கூப்பிட்டாங்க. இந்த குடிசையெல்லாம் தீப்பிடிக்குது, ஏதோ ஒரு சதி வேலை போல் தெரியுது, இதை கண்டுபிடிங்களேன், ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. நான் விஞ்ஞானப்படை சல்லடை போட்டு கூரைகளை ஆய்வு செஞ்சு ஒரு கசப்பான உண்மை, ஒயிட் பாஸ்பரஸ்னு ஒரு கெமிக்கல், அதை ராத்திரியில் யாராவது கூரைக்குள்ளே வச்சிடுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளில் மறைச்சி வச்சிடுறது. காலையில் விடியற்காலம் ஆனோன்னா வெளிச்சம் வர வர சூரிய வெப்பம் கூட கூட அந்த வெள்ளை பாஸ்பரஸ் தீ பிடிக்கும். அது சூடுபட்டால் தீ பிடிக்கிற கற்பூரம் போல் தீ பிடிச்சிரும். தீ பிடிச்சோன்னே கூரையும் சேர்ந்து எரிஞ்சிடும். இதுதான் அங்கே நடந்த சதி. இதை யாரோ அந்த ஊரில் பீதியை உண்டாக்குவதற்கு இப்படி செய்கிறாங்க. சொல்லிவிட்டு விஞ்ஞானிகள் கிளம்புனாங்க. சன்னிதானம் சொன்னாங்க, விஞ்ஞானிகளை கூப்பிட்டு, உங்கள் வேலை இன்னும் இருக்குங்க, நாங்கள் தான் எதனால் தீப்பிடிக்குன்னு சொல்லிட்டோமே, நீ எங்களால் ஒன்றும் வேலை இல்லையே. சன்னிதானம் சொன்னார்கள், இனிமேல் தான் உங்கள் வேலை இருக்கிறது. மேற்கூரை எரிந்ததை கண்டுபிடித்து விட்டீர்கள், இனி கூரைகளுக்கு உள்ளே உள்ள அடுப்புகள் எரியணும். கூரை எரிஞ்சது முடிஞ்சிருச்சு, கூரைக்கு கீழே இருக்கிற அடுப்புகளை எரிய வைக்கிற வேலையை நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டும். நான் வார் எகென்ஸ்ட் பாவர்ட்டி, வறுமை எதிர்த்த ஒரு போரை பிரகடனப்படுத்தினாங்க. எப்படி மேட் இன் ஜப்பான் ஹிரோஷிமா நாகாசாகி விபத்துக்கு பிறகு ஜப்பான் ஒரு சபதத்தை எடுத்துக்கிருச்சு. ஹிரோஷிமா நாகாசாகின்றது ஒரு பெரிய கதிரியக்க தாக்குதல். பிறந்தவங்க மட்டும் இல்லை, வாழ்கிறவங்க மட்டும் இல்லை, இது பிறக்க போகிறவங்களும் சிரமப்படுற மாதிரி, இப்படி சிரமப்படுத்துகிற மாதிரி. இதை கண்டு கொதித்து போய் இனிமேல் நாங்கள் ஒரு சபதம் பண்ண போகிறோம், போர்க்களத்துக்கு போக மாட்டோம். யார் சொல்கிறா? குட்டி ஜப்பான் சொல்லுது. அமெரிக்கா என்ற வல்லரசை எடுத்து நாங்கள் போருக்கு போக மாட்டோம். அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க? உலக சந்தையில் எந்த பொருளை எடுத்தாலும் எங்கள் நாட்டு பொருள் தான் இருக்கணும், மேட் இன் ஜப்பான்ற பொருள் இருக்கணும் என்று சபதத்தை எடுத்தார்கள். செருணர் செருக்கருக்கும் எஃகு பொருள், திருவள்ளுவர் சொல்கிறார், செருணர் செருக்கருக்கும் எஃகு பொருள் அதனின் கூறியதில் வாள் எடுத்து சண்டை போடாத, பொருளாதாரம் வளம் பெறு, வலிமை பெறு, எதிரி மடிந்து விடுவான். அப்படிப்பட்ட சபதத்தை தான் குன்றக்குடியில் மகா சன்னிதானம் செய்தார்கள். சிக்கிரியும் குன்றக்குடியும் இணைந்தது, அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்தது. 1982 பார்லிமெண்டில் அப்போதைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறாரு, குன்றக்குடி இஸ் அ மாடல் வில்லேஜ் என்று பிரகடனம் செய்கிறார். இப்படி ஒரு ஆன்மீக தளத்திலிருந்து மனிதகுல மேம்பாட்டை சாதிக்க முடியும் என்று சமய நல்லிணக்கத்தில் ஜாதி பிரிவினர் இல்லாத சமூகத்தை படைப்பதில் ஆன்மீக தளத்தை 63 நாயன்மார்களின் அடிச்சுவட்டில் நால்வர் பெருமக்கள் நடந்த நற்றிடத்தில் நம்மை அழைத்து சென்றவர்கள் மகா சன்னிதானம். அந்த நிலைப்பாட்டில்தான் தமிழர்ச்சனை இன்றைக்கும் நம்ம போராடுறோம். அறநெறி திருக்கூட்டம் தமிழர்ச்சனை நிறைவேற்றிய பெருமை அறநெறி திருக்கூட்டத்துக்கு தான் உண்டு. எப்போ 1952 தமிழர்ச்சனை உண்டான்னு கேட்குறாங்க. உண்டுன்னு சொன்னவங்க அறநெறி திருக்கூட்டம். 63 நாயன்மார்களுக்கு அடையாளமாய் 63 மகிழ்வுந்துகளில் 12 மகிழ்வுந்துகளில் 12 திருமுறைகளுக்கு அடையாளமாய் 63 நாயன்மார்களுக்கு அடையாளமாய் 63 சைவ சமய தமிழ் சான்றோர்கள். அப்போ இருக்க முதலமைச்சர் பக்தவச்சலம், அவர் தான் அறநிலையத்துறை அமைச்சர். அவரை சந்தித்து திருமுறை வழியில் தமிழர்ச்சனை செய்யலாம்னு ஆவணத்தை ஒப்படைக்கிறாங்க. முதலாக தமிழ்நாட்டு கோவில்களில் 1962 மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அருளறி திருக்கூட்டமும் மகா சன்னிதானமும் அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தொடங்கி வைக்க சர் பி.டி. ராஜன் தலைமை தாங்க தமிழர்ச்சனை தொடங்கப்பட்டது. இப்படி எல்லா தளத்திலும் எண்ணி பார்க்க வேண்டும். அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்று நிரூபித்தார்கள். நிறைவாக சொன்னால் மணிவாசக பெருமான் சொல்லுவார், இன்று மணிவாசகருடைய மிகப்பெரிய பெருவிழா நாள். தந்தது உந்தன்னை, கொண்டது என்றென்னை, சங்கரா ஆர்வலோ சதுரன்.
வாழ்க்கையே குடுக்கல் வாங்கல் தானே. வாழ்க்கை குடுக்கல் வாங்கலாய் மாறிப்போனதால் தான் நிறைய இப்போ காப்பகங்கள், குழந்தைகளுக்கு காப்பகங்கள், முதியோர்களுக்கு காப்பகங்கள். அம்மா கேட்குற, அழுது புலம்புறா, மகனே நீ குடியிருக்க இந்த வயிற்றில் இடம் இருந்துச்சு, மகனே நீ குடியிருக்க இந்த வயிற்றில் இடம் இருந்துச்சு, நான் குடியிருக்க ஒரு அறை கூடவா இல்லை உன் வீட்டில் என்று கேட்கிற அம்மா. நீ பிறந்த அன்று தோட்டத்தில் ஒரு தென்னங்கன்று வச்சோம், ஓன் நினைவா, ஓன் பிறந்த நாள் நினைவா. இன்னைக்கு அந்த தென்னங்கன்னுக்கு நாங்கள் தான் தண்ணி ஊற்றி உரம் வைத்து வளர்க்கிறோம். நாங்கள் வார்த்த தண்ணீரில் அந்த தென்னை வளர்கிறது. எங்கள் வேர்வையில் தான் நீ வளர்ந்தாய், தென்னையும் வளர்ந்துச்சு, நீயும் வளர்ந்த. எங்கள் வேர்வையில் தான் நீ வளர்ந்தாய். ஆனால் நீ ஈட்டுகிற செல்வம் உனக்கு மட்டும்தான் இன்பம் தருகிறது. நாங்கள் வளர்த்த தென்னையோ எங்களுக்கு சுக நிழலும் சுவை நீரும் தந்துதவுகிறது. நீ எப்போ பார்த்தாலும் இமெயிலில் தான் மூழ்கி இருக்கிற. ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்களை கண்டுக்கிறாம இமெயிலிலேயே மூழ்கி இருக்கிறாய். ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது அந்த இமெயில் செய்திகளில் எங்களை ஈமொய்த்த செய்தியும் வந்து சேரும். அப்போது கூட நீ வாராது போனாலும் நாங்கள் வளர்த்த தென்னை மரத்தின் தென்னை ஓலையே எங்கள் கடைசி மஞ்சமாகும். நினைத்து பாருங்கள், எங்கே நம் வாழ்க்கை நகர்கிறது. எல்லாவற்றையும் மறந்து துறந்து பொருளே வாழ்க்கை, வாழ்க்கைக்கு பொருள் தேவை, அதை போல நாம் வாழ்வதிலும் பொருள் தேவை. இதைத்தான் திருஞான சம்பந்தர் உரத்து சொன்னார். வாழ்க்கை பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய், அன்பு பொய் என்று சொல்லி ஒரு கூட்டம் நம்மை இடுகாட்டை நோக்கி இழுத்து சென்ற போது எப்படி வாழ்க்கை பொய்யாகி போகும்? என் இன்பத்திற்காக சிரித்து, என் சுகத்திற்காகவே வாழ்ந்து, என் சோகத்திற்காகவே அழுது, இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் இணைந்து பயணித்த வாழ்க்கை துணையிடம் எப்படி பொய்யாகி போகும் என்று கேட்டதுதான் நம் சமயத்தடம். இல்லத்தரசி இருக்கிறாள் வாழ்க்கையை செம்மையாக்க, அறிவு நிரம்பிய மக்கள் இருக்கிறார்கள் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்று திருவள்ளுவர் சொன்னார். அடுத்த தடம் என்ன? பெருமவற்றுள் யாம் அறிவதல்ல அறிவறிந்த மக்கள் பேரு அல்ல பிற. அறிவு நிறைந்த மக்கள். அறிவுனா என்ன? பிஹெச்டி பண்ணவே இல்லை. தன்னுடைய துன்பத்தை, தன் பெற்றோரின் துன்பத்தை, சமூகத்தின் துன்பத்தை உணர்ந்தவன் எவனோ அவனே அறிவுடையவன். அப்படிதான் அப்பூதியடிகளோட பிள்ளை மூத்த திருநாவுக்கரசு உயிரை பற்றி, தான் உயிரை பற்றி கவலைப்படலை. வாழையில் பறிச்சப்ப விஷப்பாம்பு தீண்டிருச்சு, தன்னை பற்றி கவலைப்படாமல் அவர் சாப்பிட்டுட்டு போகணும், அதுக்கு வாழை இலையை கொண்டு போய் வீடு சேர்க்கணும். மயங்கி விழுகிறது. பண்டு பழுத்த முழுமை தவம் இந்த உடலில் புகுந்ததோ என்று நினைக்க தோன்றுகிறது. இப்படி அறிவார்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த வாழ்க்கை எப்படி பொய்யாகி போகும் என்று கேட்டதுதான் நம் சமயத்தடம். அதனால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இப்படி குடுக்கல் வாங்கல வாழ்க்கை இருந்ததுனால தான் மணிவாசக பெருமான் கேட்டார், தந்தது உந்தன்னை கொண்டது என்றன்னை சங்கரா ஆர்கொலோ சதரர். வீடு இன்னைக்கு வரவு செலவு கணக்கை பார்க்குது, நிறுவனங்களும் வரவு செலவு கணக்கை பார்க்குது. ஐந்தொகை போட்டால் யாருக்கு லாபம், ஆர்என்சி போட்டால் எவ்வளவு ப்ராஃபிட்டு, இது வாழ்க்கை வீட்டுக்குள் வந்து விட்டது அந்த லாப நட்ட கணக்கு. இதை பார்த்தா மணிவாசகர் கேட்டார், தந்தது உந்தன்னை கொண்டது என்றன்னை சங்கரா ஆர்கொலோ சதுரர். நானும் நீயும் பழகிட்டோம். கண்ணால் உன்னை பார்த்து விட்டேன், ஞானக்காட்சி கண்டுவிட்டேன், பிறப்பும் இறப்பும் கடந்த திருவருள் இன்பத்தில் நான் நீந்தி திளைக்கிறேன். மணிவாசகர் நினைக்கிறார், என்கிட்ட என்ன உனக்கு கிடைச்சிருக்கு? ஒன்றுமே இல்லையேன்றார். இறைவன் என்ன கணக்கு போடுறாரு? உன்கிட்ட என்னப்பா கிடைக்கல, இன்றைக்கு எனக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை நீ தந்திருக்கிற. என்ன? எல்லா உயிர்களையும் ஈடேற்ற வேண்டியது இறைவனின் கடமை. பிறவாத இரவாத சாவாத மூவாத உலக தனிப்பெரும் தலைவனின் கடமை என்ன? ஞான ஆசிரியனின் கடமை என்ன? ஒரு வகுப்பறையில் படிக்கிற மாணவர்கள் அனைவரையும் தேர்ச்சி படைய வைப்பது ஒரு ஆசிரியரின் கடமை என்பதைப் போல இந்த உலகத்தில் கால்பதித்து நடக்கின்ற எல்லா ஆன்மாக்களையும் எல்லா உயிர்களையும் ஈடேற்ற வேண்டியது இறைவனின் தனிப்பெரும் கடமை. அந்த கடமையை செய்வதற்கு நான் கஷ்டப்படுறேன். எப்படி மாணவர்கள் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் பயன்படுத்துவாங்களோ,
இப்போ கூகுளை பயன்படுத்துகிறாங்களோ அப்படி எனக்கு என்ன பணி? ஆன்மாக்களை ஈடேற்றுவது. அந்த பணியை செய்ய எனக்கு கிடைச்சிருக்குது என்னன்னா, தேனார் தீந்தமிழ் திருவாசகம். திருவாசகத்தை ஓதினால் ஈடேறுவார்கள். நானே நேரடியாக வந்து ஆட்கொள்ளாமல் எல்லா உயிர்களும் ஈடேறுவதற்கு தேனார் தீந்தமிழ் திருவாசகத்தை ஓதுகிற அத்தனை ஆன்மாக்களும் ஈடேறிவிடும். அதனால் எனக்குத்தான் லாபம் என்று இறைவன் நினைப்பாராம். தந்தது உண்டன்னை கொண்டது என்றென்னை சங்கரா ஆர்களோ சதரர் என்ற நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம் எண்ணி பார்க்க வேண்டியது, நால்வர் பெருமக்கள் நடந்த நற்றமிழ் தடத்தை, ஞான தடத்தை, சமயம் என்பது சமூகத்திற்கான என்ற தடத்தை நாம் வலிமைப்படுத்த வேண்டும். அப்படி வலிமைப்படுத்துகிற அரும்பெரும் பணியை, திருப்பணியைத்தான் நம்முடைய அருமைக்குரிய அருள்நெறி திருக்கூட்டம் 63 விழாவை, திருமுறை விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறது. 80 ஆண்டு கால திருமுறை விழா, 55 ஆண்டு 63 பெருவிழாவை நிறைவாக சிறப்பாக நடத்துகிற திருக்கூட்டத்தாரை பாராட்டி வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவாய் கனகத்திரளே போற்றி. அடியார் பெருமக்களே, நாமெல்லாம் செய்த தவத்தினுடைய பயனாக